ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவது மனிதனுடைய 6 குணங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் 3 பார்த்துட்டோம் கதையோட, ஒரு சின்ன கதையோட. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. 4வது குணம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு அண்டு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு. ஓவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது, ஓவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன கதையோட நம்ம பார்க்கலாம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் 2 பசங்களும் ட்வின்ஸு, இரட்டையர்கள், 2 ஆம்பளை பசங்க. அந்த பசங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவங்க ஏழ்மையான குடும்பம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 2 பசங்களும் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. ஒரே ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க. 2 பிள்ளைங்களும் ஒரே ஸ்கூலில் தான் போகிறாங்க, ஒரே கிளாஸ் தான் படிச்சுட்டு வராங்க. இதில் காமேஷ், ஒருத்தர் பேர் ரமேஷ், இன்னொருத்தர் பேர் காமேஷ். இதில் காமேஷ் தன்கிட்ட இருக்க டேலண்டெல்லாம் எப்பயுமே எக்ஸ்போஸ் பண்ணுவான். ஸ்கூலில் எந்த ஒரு காம்படிஷன் இருக்கட்டும், போட்டிகள்லாம் கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி, எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வருவான். ஆனால் ரமேஷ் என்ன பண்ணுவான், எந்த போட்டியிலையுமே கலந்துக்க மாட்டான். இவன் கேட்பான், ஏன் நீ கலந்துக்கலன்னு காமேஷ் கேட்குறச்ச, நீ நல்லா பேசுகிற, எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு பேசுவேனா, நான் இந்த விஷயத்துலலாம் இந்த போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டால் நான்லாம் ஜெயிப்பேனா, ஃபஸ்ட்டு வருவேனா செகண்ட் வருவேனா, அதெல்லாம் என்னால் முடியாது, உன்னால் முடியுது என்னால் முடியாது அப்படின்னே சொல்லுவான். ஆனால் இவன் சொல்லுவான் காமேஷ், அதெல்லாம் இல்லை, ஒன்னாலேயே முடியும், என்னால் முடியும் போது ஒன்னாலேயும் முடியும், நீ தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் உன்னோட டேலண்ட் இல்லைன்னு எவ்வளோ சொல்லி பார்ப்பான். ஆனால் அவன் கலந்துக்க மாட்டான். 2வது அவன் மனசுக்குள்ளே இன்னொரு இது என்ன காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா, நம்ம ஏழை, நம்ம வசதியானவங்க இல்லை, ஏழை அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த ரமேஷ் மனசில் இருக்குது. ஆனால் காமேஷ் அதெல்லாம் என்றைக்குமே மைண்ட் பண்ண மாட்டான். ஏழையாக இருந்தான்னா, பணக்காரவங்களாக இருந்தான்னா, வசதியாக இருந்தான்னா, வசதி இல்லாமல் இருந்தான்னா, நம்மக்கிட்ட இருக்க டேலண்ட்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு பண்ணுவோம். இப்படி பண்ணி நாட்கள், மாதங்கள், வருடங்கள் இப்படியே ஓடிட்டு வருது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே 2 பேரும் நல்லா வளர்ந்துடுறாங்க. இதில் காமேஷ் தன்னோட டேலண்டெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி அதில் உயர்ந்து அந்த ஒரு இதில் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கிது, நல்லபடியாக படிப்பை முடிக்கிறான், நல்ல வேலை கிடைக்கிது, உயர்ந்த பதவிக்கு வரான். ஆனால் ரமேஷ் என்ன பண்ணுறான், தனக்கு தானே குறுகி நம்ம தாழ்வு மனப்பான்மையோடு இருந்து, நமக்கு டேலண்ட் இல்லை, நம்மளால் மேலே வர முடியாது, நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம வசதி இல்லை, இப்படியா தனக்குள்ளேயே தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டு அவன் ரமேஷ் மாதிரி அவனால் மேலே வர முடியல. இந்த கதையின் மூலிமா நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க சொல்லுங்கள். அதாவது நம்மக்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது. எல்லார்கிட்டையும் கடவுள் படைக்கும் போதே எல்லா வித டேலண்ட்டோடு தான் படைக்கிறாங்க. அது சில பேர் வெளியில் கொண்டு வராங்க, சில பேர் அது இந்த மாதிரி தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மையால் வெளியில் கொண்டு வர முடியறதில்ல, கொண்டு வர மாட்டேன்றாங்க. அடுத்ததாக நம்ம கீழே இருக்கோம், ஏழ்மையாக இருக்கோம், அவங்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் வருது. எதாக இருந்தால் என்னங்க, ஏழ்மையாக இருந்தாலும் என்ன, மேலே இருந்தால் என்ன, கீழே இருந்தால் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோன்னா நம்ம ஒரு காலகட்டத்துக்கு மேலே உயர்ந்து வர வாய்ப்பு நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஓவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்கக்கூடாது, ஓவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்னும் எண்ணம் இருக்கக்கூடாது. என்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் என்கிட்ட எந்த டேலண்ட்டும் இல்லை, திறமையும் இல்லைன்ற தாழ்வு மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இதை நம்ம எப்படி மாற்றிக்கணும்னா, நிறை மனமாக மாற்றிக்கணும். ஓவர் மேலேயும் இருக்கக்கூடாது, ஓவர் கீழேயும் இருக்கக்கூடாது. நம்ம மத்தியமமாக, சரிசமமாக, எந்த டேலண்ட் இருந்தாலும், எந்த நம்ம மேலே உயர்ந்து போனாலும் நம்மளை என்றைக்கும் சரிசமமாக ஒரே சீராக, அதாவது நிறை மனமாக மாற்றிட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் இன்னும் மேலே நம்மளுக்கு உயர்வு வரும், நல்லா உயர்ந்து பெரிய ஆளாக வரலாம், பேரும் புகழும் வரும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையை நம்ம மாற்றிக்கிட்டு, அதை நிறை மனமாக மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எல்லோரும் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் என்னோடய எண்ணம். இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம முறையற்ற பால் கவர்ச்சி 5வது குணம் அது இருக்குது, அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சாந்தி குமரன். வணக்கம். வாழ்க வளமுடன்.